சேர்த்து நான் வந்து ஹெச்டி எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இங்கேயும் அந்த சைடு வந்து எனக்கு முடி சுத்தமாக இருக்காது. எனக்கு வந்து வாரி செய்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா வந்து ஹேர்லைனில் அதெல்லாம் வந்து என்னடி ஒழுங்காக வந்து என்னடி வாரி செய்ய முடியல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணும்போது ஆயிடுச்சுங்களா. ஸோ அப்புறம் தான் வந்து இங்கே ஹெச்டி பண்ணேன். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் நான் வந்து ஹெச்டி பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் ஜூன் 17 ஸோ எனக்கு வந்து 3500 கிராஃப்ஸ் தேவைப்படுச்சு எனக்கு. ஸோ 2 சிட்டிங்கில் நான் வந்து அந்த 3500 கிராஃப்ஸ் வச்சு முடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க வந்து எனக்கு ஒரு 10 நாளுக்கு தேவைப்படுற மாத்திரை, ஸோ அந்த மெடிசின்ஸ்லாம் அந்த காயங்கள் ஆகிறதுக்காண்டி உள்ள அந்த ட்ரீட்லாம் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அதை 10 நாள் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ 10 நாளைக்கு வந்து ஹெச்டி பண்ணத்துலேருந்து ஒரு 10 நாளைக்கு வந்து நான் வந்து தலை குளிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ தூங்கும்போது வந்து நேராக படுத்து தூங்கணும், சைடில் திரும்ப கூடாது. ஏன்னா கிராஃப்ட் வந்து சைடில் தேய்ச்சி வந்து வெளியே எடுக்கிறதுனால நேராக படுத்து தூங்க சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்து நேராக படுத்து தூங்கி அந்த 10 நாளைக்கு வந்து தலையை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணேன், தண்ணி படாமல். ஸோ எதுவுமே ஒரு தூசி கூட படாமல் வந்து வீட்டிலே இருந்து நான் ஃபுல்லாக 10 நாள் ஃபுல்லாக ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன் தலைக்கு மட்டும். ஸோ ஒரு 10-12 நாள் கழிச்சு நான் வந்து தலைக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணேன் ஃபஸ்ட் டைம்.